எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மற்றவங்க தான் உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே சொல்ல போகிறீங்க. அது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் குறிப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ குரு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதுதான் பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவது பெயர்ச்சி. சரியா? ஸோ உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிரகங்கள் எல்லாமே நட்சத்திரங்கள் மூலிமா தான் பயணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கன்னியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள், அதாவது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரங்கள் வழியாகவும் பயணம் பண்ணிட்டு இப்போது சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் பயிற்சி ஆகிறார். கன்னியிலிருந்து துலாம் ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அவ்வளோதான். இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு பயிற்சியும் எல்லா ராசிக்காரங்களையும் பெரிய லெவல்லலாம் பாதிக்கவும் பாதிக்காது, எதுவுமே பண்ணாது. அவருடைய வேலையை அவர் செய்கிறார், அவ்வளோதான். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய வேலை இந்த 12 ராசி கட்டத்தை ஒரு வருஷமாக சுற்றிட்டு வரது தான் அவருடைய வேலை. அவருடைய வேலையை அவர் செய்கிறார், அவ்வளோதான். ஆனால் அவர் வரும்பொழுது அவர் உங்களுக்கு நல்லா தெரியும், குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அப்படியே சுற்றிட்டு வரும்பொழுது அவர் எந்த ராசியெல்லாம் பார்க்குறாரோ அந்த ராசிக்காரங்களுக்கு அந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. குரு பார்த்திங்கன்னா கன்னியிலேருந்து துலாத்துக்கு வர்றாரு. துலாம் ராசிக்கு வந்ததுக்கப்புறமா குருவோட பார்வை உங்களுக்கு நல்லா தெரியும். என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா பின்னாடி போயிட்டு என்னோடய வீடியோஸை போய் பாருங்கள். குருவோட காரகத்துவம் மற்ற கிரகங்களுடைய காரகத்துவத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக குருவோட பார்வை என்னது அப்படிங்கிற விஷயம் தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், குருவோட பார்வை 5, 7, 9. சரிங்களா? ஸோ இந்த பயிற்சி அதாவது துலாம் ராசிக்கு குரு வந்த உடனே அவருடைய பார்வை எந்த ராசி மேலே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக கும்பராசி மேலே விழும், 7ஆம் பார்வையாக மேஷ ராசியில் விழும், 9ஆம் பார்வையாக மிதுன ராசி மேலே விழும். அவ்வளோதாங்க. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஏன் நம்ம இந்த ராசியை வச்சு சொல்கிறோம் சார்? எல்லா விஷயமும் நீங்கள் லக்னத்தை வச்சு தானே சொன்னீங்க, ஏன் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ராசி அடிப்படையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பெயர்ச்சி எல்லாமே, அதாவது நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த மாதிரி எல்லா பெயர்ச்சிகளும் பார்த்திங்கன்னா சந்திரனை மையமாக கொண்டு தான் பார்க்கணும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன். சரிங்களா? ஸோ இப்படி பெயர்ச்சி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய மனதை தான் மிகவும் பாதிக்கும். ஸோ மன ரீதியான பாதிப்புகள் தான் இருக்கும், உடல் ரீதியான, அதாவது அந்த ஆன்ம ரீதியான பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் சந்திரன் மையமாக வச்சுட்டு சந்திரனை வச்சு தான் நம்ம பயிற்சி எல்லாமே பார்க்கணும். இந்த சார்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதில் க்ளீனாக கொடுத்துருக்கோம். குரு சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக இந்த 3 ராசிக்காரங்களை பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ இதனால் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு, எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த ராசிக்காரங்களுக்கு குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். சரிங்களா? அதாவது அவங்க பிறக்கும் பொழுது எங்கே குரு இருந்தார், இப்போ அந்த குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பலனை சொல்லணும். ஆனால் இப்போது இந்த வருஷம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும்னு சிம்பிளாக சொல்லிடலாங்க. ஸோ நீங்கள் இந்த கும்பராசிக்காரங்க இல்லை மேஷ ராசிக்காரங்க இல்லை மிதுன ராசிக்காரங்களாக இருக்கீங்களா, இந்த வருஷம் உங்களோட வருஷம். நான் முன்னாடியே உங்களுக்கு காரகத்துவத்தை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த காரகத்துவம் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போயிட்டு காரகத்துவத்தோட வீடியோஸ் போய் பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது உங்களுடைய ராசி என்னன்னு பாருங்கள். உங்களுடைய ராசி மேஷம்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் போட்டிருக்குல்ல, அதான் உங்களோட ராசி. அது மேஷம்னா அந்த இடம் உங்களுக்கு 1. சந்திரன் என்ற வீடு 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5, 6, 7. ஸோ இப்போ உங்களுடைய சந்திரனுக்கு 7ஆவது வீட்டில் குரு இருக்கார். ஸோ 7ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வீடு அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
சரிங்களா? இது வந்து கணவனை பற்றியும் மனைவியை பற்றியும் கூட்டாளியை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு பாவம், ஏழாம் பாவம். ஸோ இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும், உங்களுடைய கணவன் மனைவி உறவு வந்து நல்ல சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 7ல் வந்து குரு இருக்கார். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால வந்து உங்களுடைய அந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து இந்த மனம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் எல்லாருக்கும் நான் முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான். கிரகங்கள் எல்லாமே வந்து நட்சத்திரங்கள் மூலிமா தான் பயணமாகுது. ஆனால் இந்த சந்திரன் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேகமாக வந்து பயணம் பண்ணுவார். இருக்கிறதுலையே வந்து நட்சத்திரத்தில் வேகமாக பயணம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்து மேலே பயணம் பண்ணுவார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நட்சத்திரம், நாளைக்கு ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி இருக்காங்க. அந்த அதிபதியோடைய வேலையை தான் வந்து அந்த சந்திரன் வந்து அந்த சந்திரன் வந்து பண்ணும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு இன்னும் க்ளீனாக தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், தினப்பலன் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சந்திரன் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன வேலையை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய சந்திரன் இந்த குருவோட பார்வை பெற்றனால அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருவார். அதாவது உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு ஒரு பையன் தன்னுடைய வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன், அப்பாவும் அம்மாவும் அப்பா அம்மா பார்வையில் இருக்கும் பொழுது அந்த பையனோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அதே பையன் ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை வேற எங்கேயாவது வெளி இடத்துலையோ இருக்கும் பொழுது அந்த பையனோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். இப்படி தான், இவ்வளோதாங்க குரு பார்வைக்கும் குரு பார்வை இல்லாததுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2, அதாவது ரிஷபத்தில் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்ல தான் செய்கிறேன். இப்படி இருந்தால் 6 வந்து குரு இருக்கார். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சந்திரன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி. அந்த இடத்துல இருந்து, அதாவது துலாம் வந்து எத்தனாவது வீடாக வருதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல தான் உங்களுக்கு குரு இருக்கார். அதனுடைய பலன் தான் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் இந்த ஒரு வருஷம். புரியுதுங்களா? ஸோ அடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வந்து என்ன பண்ண போகிறாரு, என்ன கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன். நான் வந்து சிம்பிளாக தான் சொல்லுவேன். நீங்கள் தான் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை, ஏன்னா நீங்கள் காரகத்துவத்தை படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கே வந்து குருவோடைய பயிற்சியோட பலனை வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து உங்களோட கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.